ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் N&N Square. ஒவ்வொரு உணவிற்கும் சிறந்த சுவை தாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பிரண்டை துவையல். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கட்டு பிரண்டை நல்லா கையில் எண்ணெயை தடவிட்டு சைடில் இருக்க நாரெல்லாம் க்ளீனாக எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 பத்தை தேங்காய், 20 சின்ன வெங்காயம், 25 கிராம் புளி, 20 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பிரண்டையை எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரண்டையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வதக்க இதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இதை நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும்போது கொஞ்சம் கூட முழுசாக இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வரும். எண்ணெயிலேருந்து எடுத்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வதக்கின பிரண்டை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அதே எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையுமே சேர்த்துட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இதோட கலர் இப்போ லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு தேங்காய் பதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா இந்த துவையல் 5 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கியிருக்கோன்னு சொல்லிட்டு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா துவையல் அரைச்சிக்கோங்க. நீங்கள் சூடாக இருக்கும் போது அரைச்சிங்கன்னா துவையல் சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வதக்குனது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. பாருங்கள் நம்மளுடைய பிரண்டை துவையல் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த பிரண்டையில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இது நம்மளுடைய எலும்புகளுக்கு நல்ல வலு தரும். கருவேப்பிலை, கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்து இப்போ இதை தாளிச்சிக்கலாம். இந்த பிரண்டை துவையலை சுட சுட இட்லி, தோசை இல்லை சாதம் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த பிரண்டை துவையலை வாரத்தில் 2 நாள் சொல்லி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலி, வாதம் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக குணமாயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது N&N Square. நான் உங்கள் நாசிரா நைம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். டாடா, பை பை.